அங்கே வரவங்களும் அப்படியே உள்ளே போய்க்குவாங்க. நம்ம மாட்டு நம்ம அழகாக உள்ள திருப்பிக்கலாம். திரும்புதா வண்டி மாற்றிக்கங்க. ஐயோ கண்ணு வேற கூசனானா லைட்டாக கிளியர். ஓகேவா? தள்ளி போயிடலாம். எக்ஸலை விட்டு தள்ளி வந்தாங்க. டக்குன்னு ஒரு செவத்தை கட்டி விட்டு போயிட ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம ரோடு வண்டி போயிடும். நம்ம ரோட்டில் ஓட்டணும். இதுக்கப்புறம் வழியே தெரியல. என்னம்மா சொல்ற? ஐயோ வர்ஷினி, ஏதோ நல்ல வேலை பெடல்லாம் எங்கிட்ட இருக்கேடி தப்பிச்சுக்கிட்டேன். நம்ம ரோடு இல்லைங்க. சூரியன் கண்ணுக்கிட்ட நேர் ஆப்போசிட் அடிக்கிட்டு தெரியாது, கொஞ்சம் பிளராக தான் தெரியும். ஸ்லோ ஸ்பீடு பிரேக் தெரியுதா? நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தெரியுதுனாங்கறியா? ஸ்டடி முடி. தம்பி நீங்க பாக்குறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்றீங்க தம்பி. யாரு? நானு. ஏன் வருது இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் அப்படிதான். அட்டப்படுவாய் இப்ப என்ன எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொன்னான். அப்பவே நான் சதாச்சிருக்க கூடாதா? ஹார்ன் அடிச்சு போகணும். நிதானமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தான் நிதானமாக போகலான்னு அதே நிதானத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ரோடு அப்படியே ரைட்டில் தெரியும். ரோடு தெரியுது. இப்போது நீ ரொம்ப தூரமாக பார்க்கணும்னு நினைக்காத. இன்னத்த சூழ்நிலைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பக்கத்தில் பாருங்கள். நீங்கள் அங்கே திரும்புகிற கரெக்டாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு 20 அடியில் பாருங்கள். 20 அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தெரியும். நம்ம அந்த 20 அடிக்குள்ள நம்ம என்ன வேணாலும் பண்ணிடுவோம், நம்பிக்கை இருக்குல்ல. அப்புறம் என்ன போகலாம். அது ஒன்றும் இல்லை பிரியா, கண்ணாடி மட்டும் ஆஃபீஸில் மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ இவ்வளோ கவுண்ட் அடிச்சுட்டு வந்துருக்கேன். கண்ணாடி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களங்க. 7 வித்தியாசங்கள் கண்டுபிடிங்கன்னா டக்குன்னு எழுதிடலாம். ஸ்பீடு பிரேக் தெரியுதா தங்க? சரி எனக்கு தெரியுது, அதனால் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. போகலாம். நல்லா இது ஹெல்ப் பண்ணலாமா? நீங்கள் தான் ஓட்டுறீங்க, அது தெரியுதுல்ல.